என்னடா இந்த மேடம் இங்க வந்திருக்கிறாங்க. இந்த பக்கமெல்லாம் எட்டி கூட பார்க்க மாட்டாங்களேடா. இப்ப என்ன தெரியலையே. சரி அமைதியரவ நம்மள பாக்குறா. ஹாய் தரா. என்னம்மா இந்த பக்கம்? Actually, Kamal, I just came here to see you. தமிழ்ல ஓட்டுமா படத்தை, இங்கிலீஷ்ல எல்லாம் ஓட்டாத. Silly. நான் கமலை பார்க்க வந்தீங்க. ஏம்மா முன்னாடி பேசுனது கூட ஏதோ புரிஞ்ச மாதிரி இருந்ததுமா. ஆனா இப்ப நீ என்னமோ பேசுன பத்தியா சத்தியமா புரியலமா. தமிழ்ல பேசாமா. Whatever. குணா, நான் இவ்வளவு நேரம் தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது? ஓ தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருந்தியா? சரிம்மா அதை கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுறியா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. லூசு ஏன்டா இப்படி பண்ற? தாரா நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உன்னோட ஒர்க் ஸ்டேஷன் அங்க தானே? I know, Kamal, but நான் இங்க உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? Yes. சரி என்ன விஷயம்னு சொல்லுமா. Actually, அம்மா ஆக்சுவலி செட்டைலி பெருச்சாலின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காதம்மா. தமிழே வராதம்மா உனக்கு. ஓகே குணா, பேசவே விட மாட்டீங்க போல இருக்கு. சரி கமல், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷால் வி கோ சம்வேர், ஐ மீன் சம்வேர் ப்ரைவேட்? பிரைவேட்டா? மச்சான் என்னடா தனியா கூப்பிடுறா? எனக்கே அதான்டா ஒன்றும் புரியல. என்கிட்ட தனியா பேசுறதுக்கு என்னடா இருக்கு இந்த பொண்ணுக்கு? சரிடா திரும்பி என்ன விஷயம்னு கேளு. உன்னையே பாத்துக்கிட்டு இருக்கு பாரு. சரி தாரா, என்ன விஷயமா பேசணும்னு சொன்னீங்கன்னா பேசலாம். ஆக்சுவலி கமல், அதெல்லாம் என்னால் இங்கே பேச முடியாதுங்கிறதுனால தான் உங்களை தனியாக பேசுறதுக்கு கூப்பிட்டேன். உங்களால் வர முடியுமா முடியாதா? இல்ல திடீர்னு வந்து தனியா பேசணுங்கிறியா? அதான் என்னன்னு கேட்டேன். சரி ஓகே, எங்க போய் பேசலாம்? கேண்டீன் போலாமா? இந்த ஆஃபீஸ் அட்மாஸ்பியர்லாம் வேணாம் கமல். இதெல்லாம் மூடி ஸ்பாயில் பண்ணிடும். கொச்சன்னு யாராவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் மோரோவர் உங்கள் ஃப்ரெண்ட் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு ஏதாவது நோயின்னு பேசிக்கிட்டே இருப்பார். ஸோ இங்கே வேணாம். சம்வேர் ப்ரைவேட். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம், ஈவினிங் போகலாம். சரியா? நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வந்துடுங்க, போகலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கா? கமல், சும்மா டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களை ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டேன். 2 பேரும் ஓடி போயிடலான்னு சொல்லலை. ஓகே? என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசுற? ரெஸ்டாரண்ட் தானே, வரமா? இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இவ்வளோ நேரம் பேச வச்சுட்டீங்க. எனக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகுது. ஓகே, நான் போகிறேன். என் டீம் லீடர் என்ன தேடுவாங்க. சரிம்மா. பை த வே, நைஸ் ஷர்ட் கமல். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க இன்னைக்கு பார்க்கறதுக்கு. நானா? தேங்க்ஸ்மா. ரொம்ப பயப்படுறீங்க எல்லாத்துக்கும். சரி ஓகே கைஸ், நான் கிளம்புறேன். பாய், எனக்கு டைம் ஆகுது. ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்கு குணா உங்களுக்கும். ஓகே, பட் ரொம்ப இப்படி வேற பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் லூஸாக இருங்க, ஆனால் ரொம்ப லூஸாக இருக்க வேணாம். சிரிப்பை பத்தி அந்த பொண்ணுக்கு லூஸா இரு, ஆனா லூஸா இருக்காது. பொடி வச்சு பெஸ்ட் போதுடா. ஐயோ சரியானதா இருக்குதுடா. நம்ம கிட்ட சும்மா இங்கிலீஷ்லயே போயிட்டு விடுறது, ஆனா எல்லாம் தெரியும் அதுக்கு. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட என்னடா இப்படி வாங்கி பேசுது? எனக்கே ஒன்றும் புரியல மச்சான். ஷாக்கிங்கா இருக்குடா. இந்த பொண்ணுகிட்ட நம்ம பெருசா பேசுனது கூட இல்லை, நானும் பேசுனதே இல்லை. அப்படி இருக்கும்போது என்னடா திடீர்னு வெளியெல்லாம் கூப்பிடுறா வந்து. ஒருவேளை உனக்கே தெரியாம உன்னை டா அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் யாரு அந்த பொண்ணா? டேய் நீ வேற சும்மாடுறா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஹை கிளாஸ் அது. என்னடா பெரிய ஹை கிளாஸ்? டேய் அப்படியெல்லாம் நீ நினைக்காதடா, உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது. நீ வேணா ராகுல் கிட்ட கேட்டு பாரு இந்த பொண்ணை பத்தி எப்படின்னு சொல்லிடுவான். ராகுலோட மாமா பொண்ணு தானடா இது. ஆமாண்டா. அப்ப ராகுலுக்கு போன் போடு, அவன் சொல்றான் இதை பத்தி. சரி மச்சான். என்ன மச்சான் டென்ஷனா இருக்கா? லைட்டாடா. எதுக்கு திடீர்னு என்ன வெளியே கூப்பிடுறா? அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரீயா விட்டு பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம ஒரு பொண்ணு வெளியே கூப்பிட்டுச்சுன்னா அப்படியே ஜாலியா போனோம்டா. நீ எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? ஓ ஒருவேளை நந்தினிக்கு துரோகம் பண்ற மாதிரி ஃபீல் பண்றியோ? அப்படியெல்லாம் இல்லடா. அப்புறம் என்ன, உன் மனசுல இருந்து நந்தினியை ஓரமா வச்சுட்டு தாராக்கு இடத்த விடு. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கா? அந்த பொண்ணு என்ன வெளியே வந்தாண்டா கூப்பிட்டுச்சு, கல்யாணம் பண்ணிக்க வானா கூப்பிட்டுச்சு. லூசு சும்மாறா. சீக்கிரமே கூப்பிடுண்டா அந்த பொண்ணு. அதுக்காக தான் சொல்றேன், நந்தினியை இப்பவே மனசுல இருந்து ஓரமா வச்சுட்டு தாராக்கு அந்த இடத்த கொடுத்து வை. போடா பைத்தியக்காரா. திருந்த மாட்டான்பா இவன். சரி விடு, நந்தினிக்கு எப்படி இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆயிடும். அப்புறமா நீ அவளை இறக்கி வச்சுதானே ஆகணும். பாத்துக்கலாம். போயிட்டு ஒரு என் செல்லக்குட்டியை உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன் நானு. நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். டேய் பேசாம இங்கே இரண்டா. எனக்கும் உன் கூடவே இப்படியே இருக்கணும்னு தான் ஆசையா இருக்குது. சிரிக்காதடி என் தங்கம், நான் உண்மையை தான் சொல்றேன். என் மனசு இங்கே தாண்டி இருக்கும் நான் அங்கே போனாலும். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வேலைக்கு போய் தானே ஆகணும். அதுவும் இல்லாமல் அப்பா வேறு என்னை நம்பி பிஸ்னஸை மொத்தமாக கொடுத்துட்டாரு. அவர் பேர் ஜாலியாக சுற்றி நிற்கிறாரு. நல்ல சந்தோஷமாக சுற்ற வேண்டிய வயசில் நான் வேலையை பார்த்து நிற்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த வயசுல நீ பிசினஸை பார்த்தாதான் மாமாவோட வயசுல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியும். போடி. ஆனால் என்ன, எனக்கு அப்பா வயசாகி நான் ரெஸ்ட் எடுக்கும்போது நம்மளோட 5வது குழந்தை காலேஜுக்கு போயின்னு இருக்கோம். 5வது குழந்தை காலேஜுக்கு போகுமா? ஏண்டா ஒன்றுக்கே இங்கே வழியை காணோம். 5க்கு போயிட்டா?
சிரிப்பை பத்தி அதுக்கு அடியே என்னடியே என்ன வழியை காணுங்கிறா ராகுலால முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் எப்படா அப்படி சொன்னேன்? உன்னால முடியும் தான், ஆனா நம்மளால இப்ப முடியாதுல்ல. அட போடி அம்மா, நீ என்ன கணக்குல இருக்கியோ தெரியல. ஆனா சீக்கிரமா ஒரு நல்ல முடிவாயிடுறி. அப்பதான் நம்ம 5 குழந்தைய பெற்றுக்க முடியும். கவி பாப்பா மாதிரி கியூட்டா ஒண்ணு, கதிர் மாதிரி நல்ல பேச்சாளர் ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்ம அஸ்வின் மாதிரி ஒரு கிறுக்கு பையன், அவனும் நல்ல பிள்ளை தான், படிப்பாளி வேற, அஸ்வின் மாதிரி ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஐஷு மாதிரி ஆர்வ கோளாறு ஒண்ணு, அதுக்கப்புறம் இருக்கிற இல்லையா நம்ம கனிமொழி அவளை மாதிரி அறிவாளி குழந்தை ஒண்ணு, அப்படின்னு மொத்தம் 5 பெற்றுக்கலாம். நீ சொல்றது கேட்கும்போதே ஜாலியா இருக்கு. சரி, ஓகே, சீக்கிரமா டிசைட் பண்ணுவோம். அதுவும் இல்லாம நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 6 மந்த் தானடா ஆகுது. இன்னொரு 6 மந்த் போட்டுமே. இதை சொல்லி தாண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் நீயும் நானும் குழந்தைய பற்றி பேசும்போதெல்லாம். சரி விடு, அது வரைக்கும் நான் உனக்கு குழந்தை, நீ எனக்கு குழந்தை, என்னை சமாளிக்கிறதையா உனக்கு நேரம் கரெக்டாக இருக்குதுல்ல? சரியா சொன்ன. சிரிப்பு தான் என் செல்லக்குட்டிக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடியே? நேற்று சரசம் ரோஸ் ஆண்டியும் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கடியே. என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம 2 பேரையும் எங்கள் அம்மா வீட்டில் போய் தங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கடியே. ஏன் அப்படி சொன்னாங்க? அங்கே நம்ம போனோம்னா உன்னையும் என்னையும் எங்கள் அம்மா பிரிச்சிருவாங்களாம். அப்புறம் திமிரு பிடிச்சிவில என்னதுக்கடி சிரிக்கிற? பயமா இல்லையா உனக்கு? நான் எதுக்குடா பயப்படணும்? என்னையும் உங்க அம்மா இல்லை, உங்க அம்மாவோட அம்மா வந்தாலும் சரி, இல்லை அவங்களோட அம்மா வந்தாலும் சரி, இல்லை எத்தனை பேர் வந்தாலும் சரி, பிரிக்கவே முடியாது. அதனால தான் சிரிச்சேன். அடேங்கப்பா, பேச்செல்லாம் பலமா இருக்கே. நான் கூட உன்னை பயந்தாங்கோலி பூச்சின்னு நினைச்சேன்டி. ஆனா இப்பதானே தெரியுது என் பொண்டாட்டி ஒரு தைரியசாலி பூச்சி. உம்மா. அது என்னடா பூச்சிங்கிற லூசு? அது ராகுல் பாஷா, கண்டுக்காது நீ. சரி, அவங்க என்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, அதையும் சொல்லிட்டா? என்ன இவ்வளோ இழுக்கிற? சரி, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அது வந்து எதுக்குடா இழுத்துட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. அதுல வெக்கமா வருதுடி எனக்கு. விளையாடாம சொல்லு ராகுல், என்ன விஷயம்னு. அது நாயா, சொல்றியா இல்லையா? நீ இப்போ கடிச்சு விட்டுருவேன். எருமாடியா, என்ன போய் நாய்ங்கிற? நீ தாண்டி நாய், நீ தானே என்ன கடி பண்ண இப்போ. டேய், சும்மா வெறுப்பேத்ததரா, என்ன விஷயம்னு சொல்றா. அது வேற ஒன்றும் இல்லடி, எங்க அம்மா உன்னையும் என்னையும் பிரிச்சுட்டு எனக்கு தாராவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாண்டி. அடா பாவி, இதைய சிரிச்சுக்கிட்டே சொல்ற நீ? எரும மாடு, விடுறா என்ன முதல்ல. முடியாது, நான் அதுக்கு உன்னை விடணும். ஏண்டியா, நானே போய் தாராவை கல்யாணம் பண்ண போறேன்னா எங்க அம்மா அப்படி பண்ணி வச்சிருவாங்க. அந்த 2 பெருசுங்க சொல்லிச்சுங்க. அவங்க சொன்னா மட்டும் நீ அப்படி சிரிச்சுக்கினே சொல்லுவியா இந்த விஷயத்த என்கிட்ட? சிரிப்பா வந்து சரி கேட்டதோ அதான் சிரிச்சுக்கினே சொல்றான். சொல்லுவ அப்படியே குத்துனா. சரி டாமி, கோவப்படாத. ஜூ கோவப்படக்கூடாதுன்னா எருமை. சும்மா புருஷனை எருமைன்னு சொல்லாத. கணத்துல ஒரு கிசு கொடு பாப்போம் மாமனுக்கு. கொடுக்க முடியாதே. பௌ பௌ பௌ. இதுக்குதான் கூட பச்சவளை கட்டக்கூடாதுங்கிறது. இப்படிதான் பண்ணுவாளுங்க ஓவரா. இங்க பாரியா, 1 2 3 எண்ணுவேன். 3ஆவது நான் சொல்லி முடிக்கும் போது நீ பச்சக்குன்னு கடத்துலயே ஒரு இச்சு வைக்கிற. அப்படி மட்டும் நீ வைக்கலன்னு ராகுல் என்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும். 1 அவ்வளோ பயம் ராகுல் மேல. ஜெயிச்சுட்டா ராகுல், என்னையா ஜெயிச்சுட்டா. லூசு, ஐ லவ் யூ லூசு. ஐயோ, கிசா கொடுக்குறாளே. அடியே இப்படி பண்ணியனா எனக்கு போவே தோணாதுடி. என்னப்பா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் மாமா. சரியா, எப்போ ரிட்டனு? வெள்ளிக்கிழமை மாமா. ஆஃபீஸை முடிச்சுட்டு டைரெக்டாக உங்கள் பொண்ணு கூட்டிகிட்டு வந்துடுவேன். வேண்டாத வேலைப்பா இதெல்லாம். ஆனால் ஏன் மாமா இப்படி சொல்கிறீங்க? நந்தினி இங்கே இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான்ப்பா. ஆனால் என் பொண்ணு டெய்லியும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகுது. இந்த பெரிய காலைல பார்த்தேன், இதோட நைட்டு தான் வரும் என் பொண்ணு வீட்டுக்கு. இதுவும் கஷ்டமாக தான் பார்க்குது. கரெக்டு தான், பட் ஸ்டில் என்றைக்கோ ஒரு நாள் பார்க்குறீங்க, அதுக்கு ஒரு டெய்லி உங்கள் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவள் இங்கே இருந்தால் அவளும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவான்னு தான். டேய், இங்கே இருந்தால் என் பொண்ணு பெட்டராக இருப்பான்னு சொல்கிறியே, அப்போ அங்கே எதனா பிரச்சனையாச்சா? அதனால தான் என் பொண்ணு இங்கே கூட்டின்னு வந்தியா நீ? ஐயோ, நாட்டம் நல்லா வாட்டமாக உட்காந்து கேள்வி கேட்டுனுறாரு. நீ ஊட்ட மாட்டார் போலியே. மாமா, அதெல்லாம் இல்லை மாமா, உங்கள் பொண்ணு உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அடப்பாடா, நீ வேற இதையே சொல்லு கிடக்குற. அதான் மாமா உண்மை. என்னமோ பிரச்சனையெல்லாம் பண்ணிக்காம கல்யாணம் ஆகிற வரையும் ஒழுங்காக இருக்கும். அதுக்கப்புறமாவும் அப்படி தான் இருக்கணும். பார்த்தல உன் தம்பியா எவ்வளோ அழகாக குடும்பம் நடத்தினுக்கிறானே, அந்த மாதிரி இருக்கணும். சரிங்க மாமா. சும்மா இந்த அப்பாவி புள்ளிய உட்கார வச்சு எதையனா ஒன்று பேசணும்ல உங்களுக்கு. எங்க உங்க பொண்ணை உட்கார வச்சு பேசுங்களாங்க, அதுதான் ஓவரா ஆடி நிக்குது. அதான் வேலைக்கு போயிடுச்சா? ஆமா, அப்படியே வீட்டில் இருக்கிறப்ப மட்டும் உட்கார வச்சு பேசுனீங்க பாருங்க. அப்படியே பேசினாலும் சும்மா உங்க பொண்ணை கொஞ்சின்னு கிடப்பீங்க. அதை தாண்டி வேற என்ன பண்றீங்க? நீங்க இப்படி வச்சிருக்கிறதுனால தான் உங்க பொண்ணு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கு. எக்ஸாக்ட்லி அத்தை. என்னப்பா
ஒன்றும் இல்லை மாமா. சும்மா நல்லா மிரட்டின்னு இருக்காதுங்க புள்ளையா. ஏப்பா ரெடி ஆயிட்டியாப்பா நீ? ரெடி ஆகிட்டத. நீங்களும் எங்கேயும் வெளியே போகிற மாதிரி தெரியுது. மாமாவும் ரெடி ஆயிருக்காது. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகிறீங்களா இல்லை கோயில் போகிறீங்களா? ஃபங்க்ஷனுக்கு தான்ப்பா போகிறோம். ஒரு சின்ன காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குது. அதான் நானும் இவரும் கிளம்பிட்டோம். ஓ சரிங்க அத்தை. அதனால தான் மாமா வேஷ்டி சட்டெல்லாம் கட்டிருக்காரா? ஏன் மாமா காது குத்துற ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போவீங்களா முதல்ல? எவ்வளோ நக்கலா பேசுகிறான் பத்தியா அவன். இதுக்கு தாண்டி நான் அவனை பிடிச்சி திட்டுறதே. ஏன்டா என்னை பார்த்தா காது குத்துற ஃபங்க்ஷனுக்குலாம் போகிற மாதிரி தெரியல உனக்கு? நான் அப்படி கேட்க வரல மாமா. யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் பெருசாக போய் நான் பார்த்ததில்ல. யாரையாவது அடிக்கிறதுக்கு குத்துறதுக்குன்னா போவீங்க. அந்த காது குத்துறதுக்குலாம் சாரி. குசும்ப பார்த்தியாடி இந்த இன்ஜினியர் பையனுக்கு எப்படி பேசுறான் பாரு. என்னம்மாமா என் அண்ணனை கலாச்சி நிக்கிறீங்க பொழுது? உன் அண்ணன் தாண்டா என்ன கலாச்சி நிக்கிறான். வாவரா வாய் பேசுறான்டா. யார் அவர? நம்பிட்டேன் போங்க. டே நிஜத்தை தான்டா சொல்றேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான் பாத்தியா? மாமா உங்களை பார்த்தா அடிக்கிறதுக்கும் குத்துறதுக்கும் போற மாதிரி தான் மாமா தெரியுது. காது குத்துற ஃபங்க்ஷனுக்குலாம் போற மாதிரி தெரிலன்றான். உண்மையா தானே சொல்றாரு. வாங்கிட்ட போய் சொல்றேன் பாரு. அண்ணனுக்கு ஒண்ணுன்னா அப்படியே ஓடி வந்து நிப்ப. நீ வாங்கிட்டெல்லாம் சொல்லக்கூடாதுரா. என் பொண்ணு கிட்ட சொல்லிருக்கணும். இந்நேரம் சந்தோஷம் சொக்காவை பிடிச்சி சண்டை போட்டிருக்கோம். ஏற்கனவே உங்க பொண்ணு சொக்காவை பிடிச்சி சண்டை போட்டதுக்கு தான் 1 மணி நேரம் என் அண்ணன் ஒப்பாரி வச்சாரு. இதுல மறுபடியுமே தாங்க மாட்டாரு என் அண்ணன். என்னடா பேசுற? ஒண்ணு இல்ல மாமா. சரிடா வெள்ளிக்கிழமை நீயும் வருவில்ல? பின்ன நான் வரமியா. என் பொண்டாட்டிய வர இங்கதான் விட்டுட்டு போறேன். பின்ன வரமாட்டேன் நானு. அது சரி. இல்லைன்னா நீ ஏன் இந்த பக்கம் வர போற? சரியா போன வாரம் தான் விட்டுட்டு வந்துட்டீங்க என் மருமவுல. இந்த வாரம் வரும்போது கையோட கூட்டின்னு வந்துருக்கேன்னா குழந்தையும் 2 நாள் இங்க இருந்துட்டு போட்டோம். ஐயா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மணிமேகலையெல்லாம் இங்க கூட்டின்னு வர முடியாது மாமா. பா மாமா வேலையை பார்த்துனேன். ஏன்டா? ஏன் இதுலாம் கேட்காதீங்க மாமா. அந்த பேயெல்லாம் இங்க கூட்டின்னு வர முடியாது. என்னப்பா இப்படி சொல்ற? ஏற்கனவே நீங்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி அழுதிச்சு தெரியுமா? அது கூட்டின்னு வாங்கப்பா. அந்த திருட்டு நாய் இந்த வேலையெல்லாம் வேற செய்தா? டேய் அடிங்க என்னடா பொம்பளை புள்ளிய நாய் போயினீங்கன்னா? டே இங்க பாரு ராகுல. அவள் தான் சொல்லிட்டேன் அடக்கு வாயா. சரி நான் அதான் சொல்லல. ஆனா அவளையெல்லாம் கூட்டின்னு வர முடியாது. போங்க. அடிங்க யாரா நீ கூட்டின்னு வர முடியாதுன்னு? நான் கூட்டின்னு வரேன்டா. வெள்ளிக்கிழமை காலையில நான் அங்க வந்து சாயங்காலம் என் மருமகளை கையோட கூட்டின்னு வரும் பாரு. மாமா சொன்ன கேளுங்க மாமா. சனிக்கிழமை அந்த பொண்ணுக்கு ஷிஃப்ட் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் ஷிஃப்ட் இருக்குது. 6 to 3 இங்க இருந்து எப்படி போவாவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் மருமகளை நான் கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வந்துப்பேன். காலையில 4 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு மாதிரி என் தங்கச்சி எழுந்துக்கணும் மாமா. நான் சொன்னா மணிமேகலை கேப்பா. அதெல்லாம் எழுந்துப்பா. அப்புறம் உங்க இஷ்டம் மாமா. அவ்வளவுதான். நான் நம்மளாம் இந்த விஷயத்துல தலையிடவே கூடாது. நான் இதோட அவராச்சும் அவர் மருமகளாச்சு. அதான் நான் பாத்துக்கிறேன்ட்டல. வாய அடுக்குங்கடா 2 பேரும். சரி இங்க மேம ஒன்னும் பேசல. ஆனா எங்களை சொல்றீங்கல்ல வாய அடுக்குங்கடான்னு. இதெல்லாம் உங்க பொம்பளை பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க. வாய அடக்கி பேசுங்கடியே. இஷ்டத்துக்கு பேசாதீங்கடின்னு. ரொம்ப பேசுறாளுங்க. சும்மாருடா. கடுப்புல எதையாவது தூக்கி அடிச்சிட்டு போறாரு. தூக்குறதுக்கு முன்னாடியே ஓடிடலாம்ண்ணா. எல்லாம் குசு குசுன்னு பேசுறானுங்க பாரு. மூஞ்சிங்களையும் மோகரையும் பாரு. கிளம்புங்கடா. நேரம் அவ்வளோ உங்களுக்கு. ஆமாம்மா டைம் ஆயிடுச்சு மாமா. சரிங்க மாமா போயிட்டு வரும். அத்தை போயிட்டு வரேன் அத்தை. சரிப்பா ஜாகிரதையா வண்டி ஓட்டுன்னு போங்க என்ன. சரிங்க அத்தை. பாய்ண்ணா. பாய்டா ரகுலே. பாய்மா காயத்ரி. டேக் கேர்மா. சரிங்கண்ணா. ஐயோ சிரிப்பு தாம்மா என் பொண்டாட்டிக்கு. அதுக்குள்ள தலையா வரணும். நீ அழகா கிரீடியான்னு சொல்லும். லூசு வானத்தை வாங்காதரா. ராகுல நீ பாப்பா கிட்ட பேசிட்டு வா. நான் வெளியே இருக்கேன். பாப்பா ரவிதி நம்மளும் கிளம்பலாம். அது வர இங்கேயே இருக்கட்டும். பொண்டாட்டி விட்டு வரதுக்கு மனசு இல்லை பொழுது அவருக்கு. வா நம்ம கிளம்புவோம். சரி வாங்க போவோம். பெருசுங்களுக்கு பேச்ச பத்தியா விட்டா இன்னும் கலாய்ப்பாங்கன்னு. சரிடி சொல்லுவோம். நான் கிளம்புறேன்னு பார்த்து இருடி சொல்லுவோம். டாட்டோ. பாய் கிளம்புடி. துரத்தி விடுறதுலயே குறியாகிறாம்மா. எதுக்கு சும்மா என் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறேன்? நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன்ல. அப்போ என் வேலையை பார்த்துக்கினேன். எதுக்கு இப்ப கத்துற? பொறுமையா தான் பேச. பொறுமையெல்லாம் பேச முடியாது. கத்தி தான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? உங்க மாமா கிட்ட போய் போட்டு குடிப்பியா? என்ன சொன்ன நீ இப்போ? லோக மாமா கிட்ட போய் போட்டு குடிப்பியான்னு சொன்னேன். இல்லையே நீ அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே எனக்கு. உங்க மாமா கிட்ட போய் சொல்லுவியான்னு தானே சொன்னேன். நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. சும்மா நடிக்காதனா. என் காதுல நல்லாவே விழுந்துச்சு. உங்க மாமான்னு பிரிச்சு பேசுற அளவுக்கு வந்துட்ட. அப்படித்தானே? சும்மா இருக்கே நீ. நான் ஒன்னும் பிரிச்செல்லாம் பேசல. அது எதுவும் தெரியாம வந்துடுச்சு. நீ போ முதல்ல இங்க இருந்து. நான் வீட்டுக்கு போனோம். என் அண்ணன் வர வரையும் நான் இங்கே தான் இருப்பேன். நீ இப்படியே என்ன டார்ச்சர் பண்ணியிருந்தேன்னு வையே. நான் வெளியில போய் வெயில நிற்பேன். நீ வெயில்ல நில்லுல எங்கன நில்லு. ஆனா இந்த மாதிரிலாம் பேசாத. இன்னொரு தடவை நல்லா இல்லை சொல்லிட்டேன். நீ முதல்ல நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தாண்டி சொல்றது? பழையபடி இராண்டி. பாரு நான் எப்பொழுதும் போல தான் இருக்கிறேன். எனக்கு வாங்கிட்ட பேசுறதுக்கு தான் எரிச்சலா இருக்குது. உன்னால தாண்டி நான் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ போ முதல்ல. என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. போ. என் கண்ணு முன்னாடி நிக்காது. இங்க இருந்து போ. என்னை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுத்துற மணி. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு. நீ பண்றதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியும். நான் வரேன். பாப்பா மூஞ்சிய பாரு. வந்துட்டா இப்பதான் பேசுறதுக்கு. பாடி எவ்வளவு மூஞ்சி காமிச்சு விட்டாலும் புத்தியே வர மாட்டேங்குது. இதுக்கு என்னத்தான் பண்றதோ தெரியல எனக்கு. என் அண்ணன் வர வரைக்கும் இங்க ஏசி ரூம்லயே இருக்கலான்னு பார்த்தா இப்ப அடுத்த பிசாசு வருது. ஐயோ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டாளுங்க போல இவளுங்க. என்ன பண்ணி 3 மணிக்கு ஷார்ப்பா கிளம்பிட்ட போல வீட்டுக்கு.
நீ ஒன்று இப்போ 3 இல்லை 3 காலி. சரி சரி, அதுக்கு எதுக்கு இப்படி பேசுற? அப்புறம் என்ன, உங்க அண்ணன் வந்துட்டாரா உன்னை பிக்கப் பண்ண? இன்னும் வரல. ஆமா, நீங்க எதுக்கு என்ன இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? வேலையை பார்த்துன்னு போங்க முதல்ல. நான் உன்னை கேட்காம வேற யாரு கேட்பா சொல்லு? நான் தானே உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன். நீங்களாம் ஒன்றும் எனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல, எனக்கு யாரும் ஃப்ரெண்டெல்லாம் இல்லைங்க. ஐயோ மணி, நீ ஏன் இவ்வளோ பழசா இருக்க? இது 2026மா. ஒரு பொண்ணு ஒரு பையனை சைட் அடிக்கிறதோ இல்லை க்ரஷ் வச்சிருக்கிறதோ இல்லை லவ்வே பண்ணாலும் தப்பு இல்லைம்மா. அவன் கமிட்டடான என்ன இல்லை கல்யாணமானவனா இருந்த என்ன, இதெல்லாம் இந்த காலத்தில் தப்பு இல்லை. எந்த காலமாக இருந்தாலும் ஒரு பையனை காதலிக்கிறதோ இல்லை அவனை சைட் அடிக்கிறதோ க்ரஷ் வச்சிருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் கள்ளத்தனமாக தான் இருக்கக்கூடாது எதுவுமே, அதுதான் பெரிய தப்பு. அது 2026 இருந்தேன்னா 3026 இருந்தேன். மணி, நான் ஒன்றும் கள்ளத்தனமாக எதுவும் பண்ணலை. அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நிறைய டைம் சொல்லிட்டேன். காலேஜ் டேஸில் எனக்கு உன் அண்ணன் மேலே க்ரஷ் இருந்துச்சு. அன்றைக்கி நான் ஏதோ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே தெரியாமல் லவ்ன்ட்டேன். பட் லவ் எல்லாம் இல்லை. லவ் இருந்திருந்தா நான் அதை அவங்ககிட்டே சொல்லியிருப்பேனே, அப்பயே சொல்லியிருப்பேனே. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நான் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்போ உன் அண்ணன் லவ் பண்ணுற விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? லவ் எல்லாம் இல்லை மணி, அது ஜஸ்ட் க்ரஷ் எல்லாம் நம்ம போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் நான் சொல்லலை. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். கண்ட மணிக்கு ஓப்பனாக பேசுது. அப்போ அண்ணனை காதலிச்சிருந்தா அண்ணங்கிட்டே சொல்லியிருக்கோம்ல. இது கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு மணி, நான் எந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிற ஆள். நான் ஒருத்தரை லவ் பண்ணால் அவங்க கிட்ட உடனே சொல்லுவேனா இல்லை மாட்டேனா? சொல்லதான் செய்வீங்க. ஆனாலும் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சௌமியா, நீங்கள் விட்டுருங்க என்ன. இங்கே பாரு மணி, யாரையும் ஃப்ரெண்டாக இருக்க சொல்லியெல்லாம் கம்பல் பண்ண முடியாது, அது எனக்கு தெரியும். நானும் அப்படி பண்ண மாட்டேன் மணி, சரியா? ஆனால் என்ன விஷயம்னா, நீ தப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் உங்ககிட்டயே திருப்பி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்துச்சு, நம்ம எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கோம், அதெல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனாலும் நான் என்ன சொல்கிறது இப்போ? நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் பண்ணி, நம்ம பழையபடி இருந்தாலே போதும். ரொம்ப க்ளோஸாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. என்னை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் பாய்னு சொல்லு. நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கல, எனக்கு அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா? சரி சௌமியா. குட் கேர்ள் மணி நீனு. பை த வே, இந்த டாப் ரொம்ப அழகாக இருக்கு மணி உனக்கு. தேங்க்ஸ். இந்த டாப்பில் நாங்கள் தீபாவளிக்கு முன்னாடி போயிட்டுன்னு வந்தோம், இப்போ தான் போடுறேனே. சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கு இந்த கலர் உனக்கு. தேங்க்ஸ் சௌமியா. அது எங்கள் அண்ணன் வந்துட்டாரு, நான் வெளியே போகிறேன். பாய். என்ன பாய்னு ஓடுற? வா, நானே உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன், வா. சரி வாங்க போவோம். பரவாயில்லையே, என்கிட்ட நல்லா பேசுகிற. இப்போ எப்படி நம்ம 2 பேரும் பழைய எப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டோமா? அவங்களுக்கு தான் எங்கள் அண்ணன் மேலே ஒன்றும் இல்லைன்ட்டிக்கல, அப்புறம் என்ன ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. சரி அண்ணன் வந்துட்டாரு, நான் போகிறேன். பரவாயில்ல, பைத்தியம் நம்பி ஓடுது. சரி, நம்மளும் பின்னாடியே போவோம். சந்தோஷம் பார்த்த மாதிரியே இருக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு அவனை பார்த்து. அண்ணா, எப்பவுமே நீ 15 மினிட்ஸ் முன்னாடி தானே வருவேன். இன்னைக்கு பாரு லேட்டாக வந்திருக்கேன். உன்னால நான் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? உன்னால நான் நாய் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு நான் 15 நிமிஷம் லேட்டாக வந்தது பெருசாக தெரியுதுல்ல. இப்படியும் கொட்டினா போய் காரில் உட்காரு போ. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு என் மேலே குறைய போடுற. உன்னை யாரு நந்தி நீ ஊருக்கு எத்தனை போய் விட சொன்னாங்களா? அப்படியே மூக்குலேயே குத்துனா பேசுறத பாரு. அவள் இங்கே இருக்கும் போதெல்லாம் அவளை போட்டு டார்ச்சர் பண்ண, தினம் அழுதுகிட்டு இருந்தா. உன்னால டென்ஷனாகவே சுற்றிக்கிட்டு இருந்தா. சரி, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே இருந்தா அவள் ஃபீல் பண்ணணுன்ட்டு தான் ஊரில் எடுத்துன்னு போய் விட்டுட்டு வந்தேன். ஐயோ, நான்லாம் ஒன்றும் அவளை டார்ச்சர் பண்ணலண்ணா. அவள் சும்மா நல்லா அழுது சீன் போடுவானா. ட்ராமா குயின் அவ, அழுமூஞ்சி. நீ அதையெல்லாம் நம்பி நீ எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படுற? யாரு அவ அழுமுஞ்சா? அவ ட்ராமா போடுறாளா? நீ தான் அதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. எல்லாத்தையும் அழுதே சாதிப்ப. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நம்ப வைக்கணுங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ. நீ தான் அதையெல்லாம் செஞ்சுட்டு இருப்ப. அவ அப்படி இல்லை. என் நந்தினி எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு. அவளையே ஆட்டி படிச்சிட்டல நீனு. நான் ஒன்றும் பண்ணலப்பா. நடிக்காத பிசாசே, போய் கார்ல இருப்ப. போறேன் இரு. நீ 2 டேஸா என்கிட்ட பேசவே இல்லை. இங்கேருந்து போகும்போது கூட நீ டாட்டா சொல்லவே இல்லை. ஆனாலும் நான் உங்ககிட்ட நின்று பேசுறேன்ல, இதுதான் தங்கச்சி பாசங்கிறது. ஆனால் நீ என் மேலே பாசமாக வச்சிருக்க, நீ விஷம். சிப்ப போய் வண்டியில் இருப்ப. நீயும் உன் பேகும் எத்தனை பேகை மாட்டிக்கின்னு சுத்துது பேரு. உன்னை எவனும் கிண்டல் பண்ணலையா ஆஃபீஸில்? கிண்டல் பண்ணுவாங்க தான். ஆனால் கிண்டல் பண்ணிட்டு என்கிட்டே வந்து முறுக்கு கார செவெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போவாங்க. கொடுக்க வேற சரியா நீ அதெல்லாம்? ஏதோ 1-2 கொடுப்பேன். பா, அதுவே பெரிய விஷயமாச்சு. சரி போய் வண்டியில இரு. ஏய், என்ன சௌமியா வந்ததுலேருந்து அமைதியாக நின்றுட்டு இருக்கா? என்ன இவன் என்கிட்ட பேசுறான்? சௌமியா, அதிர்ஷ்டமான நாள் தாண்டி உனக்கு இன்னைக்கு. அது சந்தோஷ்ண்ணா. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, சரி அண்ணன் தங்கச்சி பேசும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும், அதான் சைலண்டா இருந்தேன். ஓ அப்படியா? சரி சௌமியா, ரொம்ப நாளாச்சு வேற உங்ககிட்ட பேசி. சரி, எப்படி இருக்க?
சீரியஸ்லி சந்தோஷ் நீயா பேசுற? ஏன் இதுல என்ன டவுட் உனக்கு? எனக்கு பதில் வேற யாருன்னா இங்க நிக்கிறாங்களா என்ன? இல்லதான், இருந்தாலும் என்கிட்ட பெருசா நீ இப்பெல்லாம் பேசுறது இல்லைல்ல. சரி இப்ப சடனா பேசுறியா, அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸாவும் இருக்கு, ஷாக்கிங்காவும் இருக்கு. அது நான் எங்கேஜ்மெண்ட்னால கொஞ்சம் பிஸியா இருந்தேன் சௌமி, அதனால தான் பேச முடியல. இப்போ நான் ஃப்ரீ ஆயிட்டல, அதான் பேசுறேன். என்ன சௌமின்னு எல்லாம் கூப்பிடுறான், ஐயோ கடவுளே. சரி சந்தோஷ், இப்ப ஃப்ரீ ஆயிட்டியா நீ? ஃப்ரீ தான் சௌமி இப்போதைக்கு. சரி சரி, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க, ரொம்ப டயர்டா இருக்க பாக்குறதுக்கு. சரி சௌமி, நானே ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் இருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ணி. புரியுது சந்தோஷ். ஓகே சௌமி, அப்ப நான் கிளம்புறேன். தங்கச்சி வேற ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன், அப்புறமா பேசலாம். சரி சந்தோஷ், நானும் கிளம்புறேன், எனக்கும் வேலை இருக்கு. சரி மணி கிளம்புறாளே, கொஞ்ச நேரம் துணைக்கு நிப்போன்னு தான் வந்தேன். அதான் நீ வந்துட்டியே, நான் கிளம்புறேன். பாய். பாய் சௌமி. பாய் மணி. பாய் மணி. பாய் பாய். டாடா. நான் லுக்கூர்றா, போய் வண்டியில இருப்ப. வாரம் பிரதர், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இப்ப? நான் என்ன பண்ணா? பேசிக்கிட்டு இருந்தீங்களே உங்க ஃப்ரெண்டு கிட்ட, அதைத்தான் கேக்குறேன். என்ன இதெல்லாம் என்ன? இங்க பாரு, உனக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம். போய் வண்டியில இருப்பா. இது எப்படி எனக்கு தேவையில்லாத விஷயமாகும்? ஏன் முன்னாடி தானே அவளே ஷெய்மி ஷெய்மின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. அந்த பை பிரதர், நான் நந்தினி கிட்ட பேசல தான், ஆனா அதுக்குன்னே நான் நந்தினிக்கு பின்னாடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நின்று வச்சுக்க, மூக்க உடச்சு விட்டுருவோன்னு சொல்லிட்டேன். அவள்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவேன், நீ சௌமி அவ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதா நான் சொல்லிட்டேன். நான் எங்க கொஞ்சம் பேசுனேன்? என் ஃப்ரெண்டு பேரை ஷார்ட்டா சொல்லி கூப்பிட்டேன், அவ்வளவுதான். நீ கூப்பிடலையா? நந்தினிய நந்து நந்துன்னு கூப்பிடல, அந்த மாதிரி தான். சௌமி அவனா சௌமி சௌமின்னு கூப்பிடுறா. உனக்குண்ணா? நான் நந்தினியை நந்துன்னு கூப்பிடுவேன், இல்லை பொந்துன்னு கூப்பிடுவேன், இல்லை முட்டு சந்துன்னு கூட கூப்பிடுவேன். ஆனால் நீ அப்படியெல்லாம் ஷவுமியாவை கூப்பிடக்கூடாது பிரதர். ஷவுமியாவை நீ ஷவுமி ஷவுமின்னு கூப்பிட்டுன்னு வையே, அவள் தலையில் அப்படியே 10 கிலோ ஐஸை வச்ச மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் கூப்பிடாத. அப்புறம் உனக்கும் நந்தினிக்கும் இப்போ ஒரு சின்ன கோடு வந்துருக்குல்ல, அது பெரிய ரோடு ஆகி பின்னாடி பெரிய பாலமாகவே மாறிடும். அப்போ இருந்துக்க பிரதர், நானே போட்டு கொடுத்துருவேன் அவகிட்ட. உஷாராயிரு. சரிங்க மேடம், இந்த விஷயத்துல மட்டும் ஒன்னாயிடுவீங்களா எல்லாரும்? ஒன்னாதான் இருப்போம் பிரதர். நீங்க என்ன நினைச்சீங்க, நந்தினி கிட்ட நான் சண்டை போட்டு இருக்கிறதுனால அவளை நான் அப்படியே விட்டுருவோன்னெல்லாம் யோசிக்காதீங்க பிரதர். நானும் அவளும் ரோட்ல இறங்கி கூட முடிய பிடிச்சி சண்டை போடுவோம், ஆனா விட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம் பிரதர். என்னைக்கா இருந்தாலும் அவ தான் எனக்கு ஒன்னி, அவ தான் நம்ம வீட்டு மருமவ. அவளை தாண்டி வேற யாரையும் நம்ம வீட்டுல சேர்க்க மாட்டேன்னு இதை நான் உறுதிமொழியாவே எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்தே. ராகுலும் அப்படித்தான். சரி குட்டி சத்தம், போய் வண்டியில ஏறிப்போ. அவ மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, ஆனா அவகிட்ட பேசாம அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்படித்தான் பண்ணுவேன். அவ ஒரு ஏமாத்துக்காரி, என்னை ஏமாத்திட்டல, அப்படித்தான் பண்ணுவேன். நீ கூட தான் ஒரு ஏமாத்துக்காரன். என் கல்யாண விஷயத்துல உங்க 2 பேரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன் கடைசி வரைக்கும். இதுதான் வேணாங்கிறது, இந்த புடிவாத குணம் தான் வேணாங்கிறது. அதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது உங்ககிட்ட. அதெல்லாம் நான் மாத்திக்க முடியாது, நீ வந்து வண்டியை ஏடு வா. பரவாயில்ல, குட்டி சாத்தனுக்கு நந்தினி மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் பாசமும் அதிகமா இருக்கே. இதனாலதான் நந்தினியும் குட்டி சாத்தா பின்னாடி சுத்தி சுத்தி வரா போல. அவளுக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல, சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்துச்சுங்க. அதனாலதான் என் நந்தினியே அந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கா இவ விஷயத்துல. கடவுளே ப்ளீஸ் கடவுளே, அவ என்னையும் புரிஞ்சுக்கணும். நான் எல்லாமே அவளுக்காக தான் பண்றேங்கிறத அவ புரிஞ்சுக்கணும். எல்லாம் அவளுக்கு தெரியும், தெரிஞ்சும் என் மேல கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஐ மிஸ் யூ நந்தினி. நான் இதோட ஒன்று பார்க்க முடியாது, ஃப்ரைடே வரையும் ஒன்று பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அட்லீஸ்ட் வெளியே வந்து தலையை காமிச்சிட்டாவது போகலாம். பிசாசு உள்ளே இருக்கா போல. ச்சே, சரி விடுடா சந்தோஷ. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பார்க்காமலே போயிடுவேன், பார்த்துக்கலாம்.